கடந்த ஷார்ட்ஸில் வந்து கடந்த வார நிகழ்வுகளில் ஒரு சம்மரி மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்றையும் பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு H1B விசா. நிறைய பேர் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நோக்கி போயிருக்காங்க, அங்கே இருக்காங்க, செட்டில் ஆகிருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் கூட 2 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது ஒரு பயமுறுத்தல் மாதிரி. இது சொல்லுவேன், அப்படி நான் சொன்னது செய்யலைன்னா அடுத்தது அப்படின்ற மாதிரி வரதான் போகுது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு அபாயகரமான ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் ஒரு டோர் க்ளோஸ் பண்ணால் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சைனா வெளிநாடுகள்லேருந்து எல்லாருமே எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வரலாம், ரிசர்ச் பண்ணலாம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுக்கும் வேணும், எக்ஸ்பர்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோகோவுடைய ஒரு அவர் பேட்டி கண்டுட்டு அவர் நீங்கள் அதே நம்பி இருக்காதீங்க, ட்ரை டு கம் பேக், நமக்கு இங்கேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் நிறைய பேர் கழுவி ஊற்றிருக்காங்க. நீ என்ன சொல்லிவிடுவேன், நாங்கள் அங்கே இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போல்லாம் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் யாருக்கு இல்லையாவது ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துருச்சுன்னா அதை கண்ட வார்த்தையில் அசிங்கமாக கூட திட்டி தன்னுடைய அந்த அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமே விட்டுறாங்க இல்லையா? அது ஒரு நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, மனித தன்மையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு டீசென்சி. அந்த டீசென்சியை மறந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க. அது ஏன்னு புரியலை. அது எல்லாம் பொதுவாகவே நான் பார்க்குறது என்னென்னா, அந்த வந்து அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எரிச்சல், கோபம் உலகத்தின் மேலே, ஆள்கள் மேலே, நம்மளுடைய சிஸ்டம் மேலே, எல்லார் மேலேயும் ஒரு கோபமாக இருக்காங்க. ஸோ இந்த H1B விசாவால் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியலை, இன்ஃபர்மேஷனும் தெரியலை. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்செக்யூரான மனநிலையில் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரக்கூடிய அமெரிக்கா இனிமேல் ட்ரீம் கிடையாது. இது வந்து ஒரு மோசமான நைட் மேராக இருக்க போகுது அமெரிக்கா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்தியாவிலையோ இல்லை வேறு நாடுகளுக்கோ அப்ளை பண்ணி வேறு வேலையை பார்த்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அது போகிற வழி சரியாக இல்லை. ஏன்னா நம்ம தலைவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணாலும் அது சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த நாட்டுக்காரனுக்கே பயங்கர இப்போ கஷ்டமாக இருக்குது. எல்லா ப்ரைஸஸ் ஏறி போச்சு. இப்போ எல்லாருமே அங்கேருந்து வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த உள்ள நாட்டு மக்கள் வந்து நம்மளுக்கெல்லாம் கொஞ்சமாக சம்பளம் கொடுத்து நிறைய வேலை வாங்கி சுகமாக இருந்து பழகிட்டாங்க. நம்ம எல்லாம் வெளியே வந்துட்டோன்னா அவ்வளோதான் காலி. ஸோ நல்ல முடிவாக எடுங்க. ஆல் த